குட் மார்னிங். உங்கள் எல்லாருக்குமே இப்போ என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்து பேரலிம்பிக்ஸ் ஈவெண்ட்டில் வந்து ஸ்விம்மிங்கில் என் குழந்தை கலந்துக்கலாமா, என் குழந்தைக்கு கலந்துக்க முடியாதா, இல்லை அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கணுமா, இப்படி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பேரலிம்பிக் ஈவெண்ட்டில் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வாட் இஸ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. பேரலிம்பிக்கை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டி டிசபிலிட்டி ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. வாட் இஸ் மல்டி டிசபிலிட்டி ஃபெடரேஷன் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட டிசபிலிட்டி பீப்புள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருப்பாங்க, விஷுவலி இம்பேர்மெண்ட் இருப்பாங்க, இன்க்ளூசிவ் டிசபிலிட்டி இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தி டிசபிலிட்டி பீப்புள் இருக்கிறதுனால இதை மல்டி டிசபிலிட்டி ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போது ஸ்விம்மிங்கில் என்ன ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா S14, SM14, SB14 3 கேட்டகரி இருக்கு இதில் பேராலிம்பிக்ஸ். ஓகே, இந்த எஸ் அப்படின்னா வந்து இட்ஸ் டினோட் ஸ்விம்மிங்ன்றனால எஸ் அப்படின்னு சொல்கிறோம் சார். அதுதான் சார் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். செவரிட்டி ஆஃப் தி இம்பேர்மெண்ட்டை வச்சு தான் வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் வரும். அதாவது அந்த ஊனத்தின் அந்த ஊனத்தன்மையின் தீவிரத்தை வச்சு தான் அந்த கிளாசிஃபிகேஷன் வரும். ஸோ S14 அப்படின்னா அதில் ஒரு 3 கேட்டகரி ஸ்விம்மிங் இருக்கும். என்னென்னா வந்து ஃப்ரீ ஸ்டைல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்ட்ரோக் இருக்கும், ஃப்ரீ ஸ்டைலு, பேக் ஸ்ட்ரோக்கு, பட்டர்ஃப்ளை, இது 3 வரும். SB அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிரெஸ்ட் ஸ்ட்ரோக் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் SM14 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடலி வரும். ஓகே, மெடலின்றது 4யும் ஒரே ஆள் பண்ணுறது தான், 4 ஸ்ட்ரோக்ஸையும் பண்ணுறது தான் அது சொல்லுவாங்க. ஸோ ஏன் சார் S14 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, S1லேருந்து 10 வரைக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு வர கேட்டகரி. ஓகேவா. S11 to 13 வந்து விஷுவல் இம்பேர்மெண்ட்டுக்கு வர கேட்டகரி. ஸோ S14 மட்டும்தான் இன்டெலிஜென்ட் டிசபிள் சில்ட்ரனுக்கு. சார் இதில் வந்து ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரம் அப்படின்னு பிரிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பிரிக்க மாட்டாங்க. எல்லாருமே ஃபால்ஸ் இந்த கேட்டகரி ஆஃப் தி S14 தான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அந்த S14 கேட்டகரிலையோ இல்லை SB14லையோ இல்லை SM14லையோ நீங்கள் போய் உங்கள் பிள்ளைய பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம். இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கும் என்ன அப்படின்னா, சார் இதில் ஏஜ் குரூப்பிங்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து பிரிக்கிறாங்க. என்னன்னு பிரிக்கிறாங்க அப்படின்னா சப் ஜூனியர்ஸ், ஜூனியர்ஸ் அண்ட் மென்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா. சப் ஜூனியர்ஸ் வந்து 14க்கு கீழே, 14லேருந்து 17, 17 அண்ட் அபோவ் 3 கேட்டகரியாக அதை பிரிப்பாங்க. அதில் மேல் ஃபீமேல் தனித்தனியாக இருக்கும். அதனால் அந்த இதுவும் கிடையாது. இன்னொரு பெரிய டவுட் என்ன இருக்குன்னா, சார் இதுக்கு போகிறதுக்கு பேரலிம்பிக்ஸ் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணுமா சைவஸ்லையோ இல்லை வர்ச்சஸ்லையோ அப்படின்னா, ஆமாம், அதை மேண்டேட்டரியாக வச்சுருக்காங்க சார். அது இல்லாமல் அலோவ் பண்ணுவாங்களான்னா ஒரு வேளை அலோவ் பண்ணலாம், எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ பட் யூ ஹேவ் டு பி ரெஜிஸ்டர்ட். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்துருக்கணும், அப்போ தான் கிளாஸிஃபிகேஷன் அதில் நீங்கள் போக முடியும். ஸோ ஐ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எவ்ரி ஒன் ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். ஆக்சுவலி தீபாவளினாலே லைட் தான். ஸோ ஏன் கிராக்கர்ஸ் வெடிக்கணும்னா அதுலேயும் லைட்ஸ் தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் த லைட் அப்படின்னா, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு போகிறது தான் லைட்டு. இந்த தீபாவளியில் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் மூலயமா அவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பரவட்டும். I wish everyone, especially the special children and the coaches and the parents, happy Diwali. Thank you.